காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. அவ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாம எந்த முடிவுமே எடுக்க மாட்டான். எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியுமா. அவனுக்கு உங்க மேல அன்பும் மரியாதையும் ரொம்பவே அதிகம். என்னமோ எல்லாரும் சேர்ந்து பேசுறீங்க, ஆனா என்னோட உள் மனசுக்கு வேற ஏதோ தோணுதுங்க. பாரதிய தனி கொடுத்தனத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவர் ரெடி பண்ணிட்டான்னு எனக்கு தோணுது. அத சொல்றதுக்கு தான் நம்ம கிட்ட தயங்கி தயங்கி வேற என்னென்னமோ அவன் உளறிட்டு இருக்கான். சௌந்தர்யா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? கண்ணம்மா குடும்பத்தை உடைக்கணும்னு நினைப்பாளா? நிச்சயமா அவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அத முதல்ல தெரிஞ்சுக்க. ஆமா சித்தி, அவ குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்து வாழணும்னு நினைக்கிற பொண்ணு. நீங்க வேணா பாரதியை கூப்பிட்டு நேரடியா கேட்கலாம்ல. ஆமாமா, கண்ணம்மா நீ அப்படி நினைக்கிறவங்கள இல்ல, பாரதி அப்படி செய்யவும் மாட்டான். அன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்போதும் கண்ணம்மா நீ உள்ள விடுறதுக்கு உண்ணாவிரதம் இருந்தானே தவிர குடும்பத்தை அவன் பிரிக்கணும்னு நினைக்கலையே. எல்லாரும் சுத்தி அவனுக்கு ஆதரவா பேசி என்ன பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்களா? இது பிரெயின் வாஷும் இல்ல, கார் வாஷும் இல்ல. உண்மையை சொல்றோம், அதையே நீ காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற. இங்க பார் சௌந்தர்யா, அப்படியே அவன் தனி கொடுத்தன போகணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு 2 செகண்ட் ஆகாது. அப்படியே அவன் போகணும்னு முடிவு பண்ணிட்டாலும் என்னாலயோ உன்னாலயோ அதை நிச்சயமா தடுத்து நிறுத்த முடியாது. தயவு செஞ்சு பிராக்டிகலா கொஞ்சம் யோசிச்சு பாரு. முதல்ல எல்லாரும் கண்ணம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத நிறுத்துங்க. அவ பாரதி கிட்ட தனி கொடுத்தனத்துக்கு போறத பத்தி பேசாம கூட இருக்கலாங்க. ஆனா பாரதி ஏதோ ஒண்ணு மறைக்கிறான். அதுக்கு அப்பதாங்க காரணம், அதுதாங்க உண்மை. நீங்க யார் என்ன சொன்னாலும் அதை நான் நம்ப போறது இல்ல. வர வர சௌந்தர்யாவோட மனசு இரும்பு மாதிரி இறுகிக்கிட்டே போகுது. இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. கண்ணம்மா, வெண்பா இப்ப வந்துட்டு போனா. கண்ணம்மா சொல்றது கேக்குதா? கண்ணம்மா, என்ன மாமா, என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்கா? ஒண்ணும் இல்ல மாமா. வெண்பா வந்தா, தத்தெடுக்கிறதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா. சைன் போட சொன்னா நானும் சைன் போட்டு கொடுத்துட்டேன். கிளம்பிட்டா. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. தத்தெடுக்கிறது வேண்டாமே, அப்புறம் பாத்துக்கலாம். உன்னோட பயத்துக்கு எக்ஸாக்டா என்ன காரணம் நீயே சொல்லு. குறிப்பா என்னால சொல்ல முடியல. ஆனா அத்தை என்ன சொல்லுவாங்களோன்றது பெரிய பயம். அதை விட்டா யாரோ ஒருத்தரோட குழந்தை. அதை பத்தி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா அது நம்ம கிட்ட ஒட்டுமா? சொசைட்டில மத்தவங்க எல்லாம் எப்படி இதை எடுத்துப்பாங்க? இப்படி எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு மாமா. கவலைப்படாத கண்ணுமா, இது எல்லாமே எனக்கும் இருக்கு. குழந்தையை தத்தெடுக்க போற எல்லாருக்குமே பொதுவா வர மனநிலை தான் அது. இதை பத்தி நான் நெட்ல நிறைய படிச்சிருக்கேன். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அடாப்ஷனுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்க்கு ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அது அவசியமும் கூட. சொந்தமா குழந்தை இல்லையேன்னு மனசு ஏங்கும். நம்ம பெத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணும். அதனால என்ன, யார் பெத்த குழந்தையா இருந்தா என்ன, எல்லாமே குழந்தை தானேன்னு அறிவு சொல்லும். இது யூஸ்வலா தத்தெடுக்கிற எல்லாருக்குமே வரும்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை
நம்மள அப்பா அம்மான்னு ஏத்துக்கிறதுக்கு எப்படி கொஞ்ச நாள் ஆகுமோ அதே மாதிரி தானே நம்ம அந்த குழந்தைய நம்ம குழந்தைன்னு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஸோ இதெல்லாம் பெருசா ஒரி பண்ணிக்காத. ஆ, அத்தையை எப்படி கன்வின்ஸ் பண்றது? அப்படிலாம் கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்ணுமா. எதையாவது சொல்லி தடுத்துருவாங்க. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அத்தை கிட்ட சொல்லாமே போயிடலானா? ஆமா கண்ணுமா, இப்போதைக்கு அதான் என்னோட மனநிலை. வேண்டாம் அம்மா, அதுவும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் நான் தான் திட்டு வாங்குவேன். திட்டினா திட்டிட்டு போட்டும் கண்ணுமா. அவங்க திட்டுறது ஒன்றும் உனக்கும் புதுசு இல்லை எனக்கும் புதுசு இல்லை. ஆனா இப்ப சொன்னோன்னு வச்சுக்கோ, தத்தெடுக்கிற பிளானையே தடுத்து நிறுத்திடுவாங்க. இல்ல மாமா, நீங்க 1000 சொல்லுங்க, எனக்கு மனசுக்கு ஒப்பல. தயவு செஞ்சு இந்த தத்தெடுக்கிற முடிவை தள்ளி வைங்களேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் மாமா. என்ன கண்ணம்மா நீ, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்ற. நானும் அதேதான் மாமா சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இதுல எந்த குழப்பம் நடந்தாலும் எந்த சிக்கல் நடந்தாலும் அதனால ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட போறது நான் தான். அதனால நான் சொல்றேன், இந்த அடாப்ஷன் இப்போ வேண்டாமே. சரி கண்ணுமா, இப்படி வச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரியே அந்த காப்பகத்துக்கு போவோம். ஆனா தத்தெடுக்க போல, சும்மா போலாம். அங்க நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். உனக்கும் ரிலாக்ஸ்டா இருக்கும், அந்த குழந்தைங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. அப்படி வச்சுக்கலாமா? சரி, ஓகே. ஆனா அதையும் நாளைக்கே பண்ணணுமா? ஆமா கண்ணுமா, நாளைக்கு நம்ம வரோம்னு சொல்லியாச்சு. நாளைக்கு அந்த ஆர்ஃபனேஜோட லஞ்ச் எல்லாமே நம்ம செலவு தான். அங்க இருக்க குழந்தைங்க, வார்டன் எல்லாருமே நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. போலன்னா நல்லா இருக்காதுல்ல. சரி மாமா, போலாம். ஆனா அங்க போன பிறகு நான் மனசு மாறிடுவேன்னு நினைச்சு இந்த பிளான் எல்லாம் சொல்லாதீங்க. நான் சொன்னா சொன்னதுதான். சரி ஓகே, நான் உன்னை எந்த விதத்துலையும் ஃபோர்ஸ் பண்ண போறதே இல்லை. ஜஸ்ட் ஆர்ஃபனேஜ் போறோம், குழந்தைங்க கூட இருக்கோம், அவ்வளவுதான். ஓகே? ஆனா ஒரு விஷயம் கண்ணுமா, இத பத்தி தயவு செஞ்சு யார்கிட்டயுமே சொல்லாத. ஏன் மாமா, நம்ம தான் தத்தெடுக்க போறது இல்லையே. ஆமா, ஆனா நம்ம அந்த முயற்சியை பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வேற இப்பதான் நான் சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவங்க அதை பிடிச்சிப்பாங்க. ஏற்கனவே 2-3 நாளா ஏதோ சொல்ல வந்தியே என்னன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க. இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு நீ அமைதியா எப்பவும் போல லஞ்ச் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துரு. அங்கிருந்து நான் நீ சேர்ந்து ஒண்ணா போயிடலாம். ஓகே? சரி மாமா. ஏ அஞ்சலி, பாபா வந்து உட்காரு வா. செமையா இருக்கு பாரு. ஏன் அஞ்சலி, நாம இந்த ப்ரோக்ராமுக்கு போனா அந்த ரூம்குள்ள போறது யாரு? நீதான். ஏன் நீ போக மாட்டியா? எனக்கு தனியா உட்கார்ந்திருக்கலாம், பயமா இருக்கும்பா. பயமா இருக்குமா? வேறனா ஒண்ணு பண்ணு, நீ ஏன் அந்த நிம்மியை கூட்டு போக கூடாது? வழக்கமா அதானே பண்ணுவ. ஆக்சுவலி இந்த புரணி பேசுறது, ஓட்டு கொடுக்கறது, இதுக்கெல்லாம் ஒரு ரியாலிட்டி ஷோ வச்சாங்கன்னு வச்சுக்கேன், மொத்த அமௌண்ட்டையும் நீயே சிங்கிளா ஜெயிச்சிருவல. ஏய் சரி சரி சரி, ஃபீல் பண்ணாத. இப்ப எதுக்கு நீ வந்த அத சொல்லு ஃபர்ஸ்ட். ஏதாச்சும் மூவி பார்க்கணுமா, இல்ல ஏதாச்சும் சீரியல் ஏதாவது பார்க்கணுமா? சீரியலா நான் ஹாட் ஸ்டார்லயே பார்த்துப்பேன். ஓ, இப்ப அந்த அளவுக்கு அப்டேட் ஆயிட்டீங்களோ? பரவாயில்ல பரவாயில்ல. அப்புறம் வேற என்ன? நீ சொன்னபடியே நான் மாறிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், நான் என்ன சொன்னேன்? நான் தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றது இல்லையே. அதான் அன்னைக்கு நீ சொன்னல, உன் மனசுல நான் இடம் பிடிக்கணும்னா நான் நல்லவளா மாறணும், எல்லாரையும் மதிச்சு நடக்கணும்னு இன்னும் நிறைய சொன்னியே. அந்த சம்பவமா? அதான் நானே மறந்துட்டேன். நீ இன்னும் சீரியஸாவா இருக்க அதுல? ஆமா கில், நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கலான்னு இருக்கேன். இப்பவும் சொல்றேன்,
அதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. நல்ல மனசோட இருக்கணும்னு நினைக்கிறது அது ஒரு பர்டிகுலர் டைம்ல அப்படி இருக்கிறதில்ல. அது ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச், அது பிஹேவியர் சேஞ்ச். உன்னால முடியும்னு நினைக்கிறியா? ஆ, ஆமா அகில். நீ என்கிட்ட இருந்து விலகி போய்கிட்டே இருக்க. உன்னை என் பக்கம் கொண்டு வரத்துக்கு எனக்கு வேற வழியே தெரியல. ஏய், நானா ஆடா மாடா? என்ன எதுக்கு உன் பக்கம் கொண்டு வரதுக்கு? இங்க பாரு, நல்லவங்க மனசு காந்த மாதிரி அஞ்சலி. யாரும் சொல்லாமலேயே நம்மள சுத்தி இருக்கவங்க ஆசையா பேசி சேர்ந்துப்பாங்க. நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த சின்ன பசங்களாம் இரும்பு துண்டை தண்டவாளத்துல வச்சுட்டு அந்த ரயில் ஏறி போன பிறகு அது மேக்னெட்டா மாறும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. உனக்கு எதுக்கு இந்த விஷ பரிச்சையெல்லாம்? நமக்கு தான் அதெல்லாம் வராதுல்ல. விட்டுட்டு வேலையை பாரு. நான் எதை சொன்னாலும் ஏன் அகில் நம்பவே மாட்டேங்கிற? நான் தான் உன்கிட்ட வந்து இவ்ளோ தூரம் சொல்றேன்ல. ஓகே, நானும் எதுக்கு உன்னை டிஸ்கரேஜ் பண்ணணும்? நீ ஏன் வாண்டடா வந்து நீ திறந்து போறேன்னு சொல்ற. ஆல் தி பெஸ்ட். ஆனா ஒரு விஷயம், ஏதாச்சும் கேவலமான டிராமா பண்ணலான்னு மட்டும் நினைக்காத. ஆஹா, அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏய், நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அந்த நிமி கூட சேர்ந்துக்கிட்டு கன்றாவியா ஒரு பிளான் போடுவேன். அந்த சோதப்பி என்கிட்டயே கையங்கலவமா சிக்குவேன். அதுதானே இவ்வளவு நாளோட ஹிஸ்டரி. அகில், இந்த வாட்டி எல்லாம் அப்படி கண்டிப்பா நடக்காது. எது? அந்த நிமி கூட சேர்ந்து பிளான் போடுறது நடக்காதுன்னு சொல்ல வரியா? இல்ல என்கிட்ட சிக்கிறது நடக்காதுன்னு சொல்ல வரியா? ஏய், சரி சரி, முறைக்காத. இதெல்லாம் நீ செஞ்சதோட வேண. நீ ஒரு வார்த்தை பேசும்போது அதை நம்பலாமான்னு எனக்கு ஏன் தோண மாட்டேங்குது? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ அப்படிதானே நடந்திருக்க. சரி, ஓகே, உன்னோட டார்கெட் அச்சீவ் பண்ண என்னோட மன மறந்த வாழ்த்துக்கள். அட, கைய கொடுமா. ஓகே ஓகே, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். ஹலோ சார். ஹலோ, ஐம் பாரதி. பாரதி? டாக்டர் வெண்பா சொன்னாங்களே. எஸ் சார். ஹலோ, நைஸ் டு மீட் யூ சார். இவங்க என்னோட ஒய்ஃப் கண்ணம்மா. வணக்கம்மா. இப்பதான் முதல் தடவை வரீங்களா? ஆமா சார். இந்த காப்பகம் பாத்தீங்கன்னா 25 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. முருகானந்தன் ஒருத்தர் ஆரம்பிச்சாரு. அவரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க தான் இதை நடத்துறோம் சார். இங்க மொத்தம் 76 குழந்தைங்க இருக்காங்க. முக்காவாசி பேர் டூருக்கு போயிருக்காங்க. இப்ப இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். பெரும்பாலும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க தான். ஒரு சில பேருக்கு அப்பா அம்மா இருந்தாலும் இவங்கள பார்த்துக்கூடிய நிலைமையில அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை எங்க ஆசிரமத்துக்கு வந்துடுச்சுன்னா அது வளர முழு பொறுப்பு எங்களோட தான். வாங்க பேசிட்டே போலாம். யா, மொத்தமா அப்படியே ஒரு பூந்தோட்டத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. எல்லாம் சேட்டைக்கார குழந்தையா இருக்கும் போல இருக்கு. எப்படி சார் வச்சு சமாளிக்கிறீங்க? ஒரு குழந்தையோட சிரிப்பு பார்க்கறதுக்கே நம்ம மனசு பூரிச்சு போகுதே. 76 குழந்தைங்களோட சிரிப்பை பார்க்குற பாக்கியத்தை தினசரி எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஏதோ உங்களை மாதிரி டோனர்ஸோட சப்போர்ட் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஓடுது. மாமா, பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், கொடுக்கணும். சார், குழந்தைங்களுக்காக பிஸ்கட் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். கொடுக்கலாமா சார்? அவ்வளோதானே, ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் ஓடி வாங்க, குழந்தைங்களா ஓடி வாங்க. வாங்க குட்டீஸ், எல்லாரும் வாங்க. எல்லாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. மேடம், அதை நான் சொன்னாதான் அவங்க சாப்பிடுவாங்க. உடம்புக்கு சரியில்லாத வேற ஏதாவது அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒத்துக்காது எப்பவும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. பிள்ளைங்களா, இவர் பேரு டாக்டர் பாரதி. இவங்க கண்ணம்மா, சாரோட ஒய்ஃப். இவங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாம் வந்திருக்காங்க. இவங்களுக்காக எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. பிள்ளைங்களா, நீங்களா போய் சாப்பிடுங்க, போங்க. பாத்து பாத்து. போங்க. பாய்.
இப்போ உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. தத்தெடுக்கவே வேணான்னு சொன்ன மனசு இப்போ குழந்தையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மாறிடுச்சே. இதை எப்படி இவங்கிட்ட சொல்றதுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, பின்ன எதுக்கு ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டு அப்படியே மொத்தமா எல்லாரையும். ஓ அது சரி, காப்பகம் அட்ரஸை மாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலான்ற. ஆக்சுவலா எனக்கும் ஆசைதான். இந்த வேலைக்கெல்லாம் போகாம இதுல இருக்க ஒவ்வொரு குழந்தையா குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி ஸ்கூலுக்கு அனுப்புறதுலயே ஒரு நாள் ஓடிடும். டாக்டர் பாரதி, ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம் வாங்க. ஷோர் சார். வாங்கம்மா. ம். மாமா, சார் இந்த பாப்பாவை அடாப்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? ஆமா சார். தாராளமா பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. உரிய ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு கூட்டிட்டு போலாமே. கண்ணம்மா, உன்னை முதல்ல அம்மானு கூப்பிட்ட இந்த குழந்தை தான் இனிமே வாழ்நாள் முழுக்க உன்னை அம்மானு கூப்பிட போகுது. சரிங்க சார், அவங்க எல்லாருக்கும் லஞ்ச் டைம், எல்லாரும் சாப்பிட போகணும். நம்ம ஆபீஸ் ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு நிதானமா பேசலாம். ஷோர் சார். அம்மா இங்க வாங்க, அந்த குழந்தைய வாங்கிக்கோங்க. செல்லம். மாமா, வாக்கணுமா? போலாம் சார். ம், வா வா. பார்த்து வா. ப்ளீஸ் சிட் டவுன். யா. மேடம், உங்களுக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு எல்லா குழந்தைங்களையும் பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு குழந்தையோட சிரிப்பும் என் மனசுக்குள்ளே நிக்குது. அந்த சிரிப்பு தாம்மா எங்களெல்லாம் இங்கேயே கட்டி போட்டு வச்சிருக்கு. சார், எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிட்டு நாங்க வெயிட் பண்றோம். எவ்வளவு டைம் ஆனாலும் இன்னைக்கே நாங்க அந்த பாப்பாவை கூட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கா? அது முடியாதுமா. கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் அனுப்பிச்சு எல்லாத்துக்கும் அவங்க ஓகே பண்ணணும். நாளைக்கு வாங்க, எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறேன். இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம்ல, ஒரு நாள் தானே கண்ணுமா. சார், நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க சார். ஓகே சார். ஓகே கண்ணுமா. ஓகே மாமா. சரி, செக் புக் கொடு. $5 lakhs. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். உங்களால இந்த ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களாம் 2 மாசத்துக்கு நிம்மதியா சாப்பிடுவாங்க. சார், அதுக்கப்புறமும் டோனர்ஸ் இல்லைன்னா நீங்க எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். அப்புறம் ஒரு நாள் இங்க இருக்க குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்தி எல்லாரோட ஹெல்த்தும் செக் பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம் சார், அவசியம் பண்ணுங்க. சரி, அப்படியே நாங்கள் கிளம்புறோம். ஓகே சார். மேடத்துக்கு தான் அந்த குழந்தைய விட்டுட்டு போக மனசே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா சார். கண்ணம்மா, இன்னும் ஒரே ஒரு நாள் தானே. நாளையிலேருந்து பாப்பா நம்மளோட தான். போலாமா? ஓகே சார், தேங்க்யூ. பார்ப்போம். வரோம் சார். ஓ, இப்பதான் கிளம்புனாங்களா? ஓகே சார், நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். யா.
பாரதி, நீ பாட்டுக்கு குழந்தைய தத்தெடுத்துட்டு போய் நிம்மதியா வாழ்வ. நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? ஹம், என்னோட மாஸ்டர் பிளான் என்னன்னு வெயிட் பண்ணி பாருடா. இந்த பக்கம் மகன், அந்த பக்கம் அம்மா, ரெண்டு பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி கேம் ஆடுறது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குல்ல? ஹலோ, ஆண்டி. வெண்பா, பாரதி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தானாமா? வந்தா ஆண்டி. ஆனா இப்போ இங்க இல்லையே. ஏன், எங்க போனா? ஓ, ஏதாவது மீட்டிங்கா? மீட்டிங் இருக்கா இல்லையான்னு தெரியல. மத்தியானம் கண்ணம்மா சாப்பாடு கொண்டு வந்தா. சாப்பிட்டதும் ரெண்டு பேரும் கிளம்பி எங்கேயோ போனாங்க. இன்னும் வரல ஆண்டி. வெளியில போனாங்களா? எங்க?